Hi student, 12th standard chapter 12 example 11.7 a six side tiles is marked ஓகேவா ஒரு சிக்ஸ் சைடில் நமக்கு நேரம் ஒரு டைஸ்க்கு எத்தனை நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கும் 6 பேஜ் இருக்கும் 1 2 3 4 5 6 பேஜ் இருக்கும் ஓகே அந்த 6 பேஜுக்கு என்ன நமக்கு ஒரு பேஜ் அவங்களாம் என்ன இருக்கும் ஒரு பேஜ் அவங்களே ஆனால் 1 2 3 6 வரைக்கும் ஆனால் நமக்கு ஒன் ஃபேஸ் நமக்கு ஒன் கொடுத்துறாங்க இங்கே ஒன்று கொடுத்துறாங்க ஓகே நெக்ஸ்ட் த்ரீ நேரம் டூ சைடுக்கு வந்து நேரம் த்ரீன்னு கொடுத்துறாங்க இந்த டூ சைடுக்கும் த்ரீன்னு கொடுத்துட்டாங்க ஓகே ரிமைனிங் ஃபேஸ்ல நமக்கு ஃபைவ்னு அவங்களாம் என்ன டினோட் பண்ணிட்டாங்க ஓகே மொத்தம் ஒரு டைப் 6 பேஜ் அந்த 6 பேஜுக்கு ஃபர்ஸ்ட் டெம்ஸ்க்கு ஒன்னு டினோட் பண்ணோம் ஒன்னு தான் யூஸ் பண்ணணும் செகண்ட் டூ என்னக்கும் 3 யூஸ் பண்ண சொல்றாங்க ரிமைனிங்லாம் என்ன வரும் 5 யூஸ் பண்ணாங்க இதான் நமக்கு ஒரு டைஸோட பேஜா அவங்களாம் டினோட் பண்ணிக்கிறாங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க 3 பேஜ்னா இந்த டைஸ் இது த்ரோ த ட்வைஸ் ஓகேவா ஓகே எக்ஸ் டினோட் நம்பர் டோட்டல் ஸ்கோர் எக்ஸ் வந்து என்னங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கோர் ஃபைண்ட் பண்ணிட்டாங்க என்னன்னா அந்த ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் செக் பண்ண சொல்றாங்க குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட் ஃபங்க்ஷன் செக் பண்ண சொல்றாங்க 4 less than equal to x less than 10 ன்னு ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க x greater than equal to 6 ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க 4 ரிசல்ட் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க ஓகே நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு x வந்து டோட்டல் ஸ்கோர்னு தெரியும் நமக்கு இப்போ நெக்ஸ்ட் நமக்கு 1 ஃபர்ஸ்ட் 1 1 3 3 5 5 5 1 3 3 3 ஓகே ஏன்னா அந்த டேர்ம்ஸை ரோவில் எழுதுறீங்க காலத்தில் எழுதுறீங்க ஓகே ஏன்னா 2 யூஸ் பண்ணால் நமக்கு நான் டுவைஸ் கொடுத்தாங்க 2 டைம்ஸ் யூஸ் பண்ணாங்க டுவைஸ் 2 டைம் 36 வரும் நமக்கு அப்போ 36 டைம்ஸ் வரும் 6 ஸ்கொயர் 36 ஏன்னா நமக்கு ஒரு பேஜ் 6 2 டைம்ஸ்னா டுவைஸ்னா 2 ஸ்கொயர் வரும் 36 டைம்ஸ் வரப்போம் நமக்கு ஓகே ஜஸ்ட் ஓகேனா டோட்டல் ஸ்கொயர் என்ன வரும் ஜஸ்ட் ஆட் பண்ணி ரிசல்ட்டை ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க ஆட் பண்ணி 1 + 1 2 1 + 3 4 1 + 4 1 + 5 6 1 + 5 இது 6 தான் இது 6 தான் 3 + 1 4 6 6 3 + 8 இங்கே 8 தான் வரும் ஓகே நெக்ஸ்ட் 4 என்ன 6 இங்கே 6 தான் 8 சேம் நெக்ஸ்ட் 6 8 5 + 1 10 5 + 1 10 இதுவுமே அதே சேம் ஆன்சர் தான் வரும் ஓகே 6 8 10 ஜஸ்ட் அடிஷன் 6 8 10 இதுதான் டோட்டல் ஸ்கோர் ஓகே ஃபர்ஸ்ட் 1 by 1 ஆன்சர் பண்ணுவோமா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நமக்கு நேரம் இந்த டேபிளுக்குள்ள என்னென்ன வேல்யூ இருக்கு பாரு 2 இருக்குது 4 இருக்குது 6 இருக்குது 8 இருக்குது 10 இதான் நமக்கு எக்ஸோட வேல்யூ ஓகே அப்போ எக்ஸோட எல்லாம் என்ன இருக்கு எக்ஸ்னா 2 4 6 8 10 இது மட்டும் தான் இருக்குது ஓகே ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனா நமக்கு எக்ஸ் வேல்யூ 2 4 6 8 10 யூஸ் பண்ணிட்டீங்களா இப்போ என்ன யூஸ் பண்ணோம் 2 வந்து எத்தனை டைம்ஸ் வந்து பாருங்க ஒரே ஒரு 2 தான் வந்துருக்கு இப்போ 1/36னா டோட்டல் வேல்யூ ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா 36 இருக்கு நம்பர் ஆஃப் நமக்கு 6 ஸ்கொயர் என்ன வரும் 36ல அப்போ 2 டைம்ஸ் யூஸ் பண்ணவே 36 ஓகே அப்போ 36 அப்போ 2 வந்து எத்தனை டைம்ஸ் 1/36 ஓகே இதுல அப்படி கவுண்ட் பண்ண ஃபுல்லாக 1 2 3 4 5 6 இது 6 அப்போனா நமக்கு டோட்டலாக 36 டைம்ஸ் ஓகே இப்போ 1/36 ஏன்னா 2 எத்தனை டைம்ஸ் ஒரே டைம்ஸ் அப்போ 1/36 4 எத்தனை டைம்ஸ் 1 2 3 4 அப்போ 4/36 6 எத்தனை டைம்ஸ் இருக்கு பாரு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்போ 10/36 8 நமக்கு நேரம் 12 டைம்ஸ் இருக்கும் பாரு நமக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்போ 12/36 10 எத்தனை டைம்ஸ் இருக்கும் பாரு நமக்கு 1 2 3 4 5 6 7 8 9 அப்போ 9/36 டோட்டலாக இப்போ நமக்கு இதான் நமக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் 2 எத்தனை டைம்ஸ்னா 1/36 ஓகே இப்போ நெக்ஸ்ட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் செக் பண்ண சொல்றாங்க குமுலேட்டிவ் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுறப்ப நமக்கு இதுக்கப்புறம் டேபிள் ஃபைண்ட் பண்ண முடியாது இதான் நமக்கு
cumulative value, second question, cumulative value CDF, cumulative value. இது x, இது என்னதான் p of x equal to x. Okay, first அது same 2 4 6 8 10. Okay, cumulative distribution of venla first terms அப்படியே இதுங்க 1/36. இந்த 1/36 கூட இந்த 4/36 ஆட் பண்ணா 5/36. இந்த 5/36 கூட 10/36 அப்படின்னா 15/36. இந்த 15/36 கூட இது ஆட் பண்ண நமக்கு 27/36. 27/36 9 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் 36/6. இப்போ கரெக்டா ப்ராப்ளம்னா 1 வந்துச்சா அப்ப ரிசல்ட் கிடைத்தா குமுலேட்டிவ் வேல்யூ. ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படியே யூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த 1/36 கூட இது ஆட் பண்ணா 5/36. 5/36 கூட 10/36 ஆட்னா 15/36. 15/36 கூட 12 ஆட் பண்ணா 27/36. 27 கூட 9 ஆட் பண்ணா 36/36 1. இதான் cumulative distributive ஃபங்க்ஷனோட ரிசல்ட். தேர்டு p of 4 less than or equal to x less than 10. ஓகே, இத ரிசல்ட் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஃபைண்ட் பண்ணலாமா? இப்போ p of 4 less than or equal to x less than 10 ஓட எக்ஸ்பிளைன் நமக்கு என்ன யூஸ் பண்ணணும் சார்? p of x equal to 4 ஏன்னா less than or equal to அப்ப 4 இன்க்ளூட் ஆகும். ஓகே, பிளஸ் p of x equal நம்ம என்ன வரும் 4 க்கு அடுத்து 6 இருக்குது 6 பிளஸ் p of என்ன வரும் x equal to 8 10 எடுத்துக்கூட ஏன்னா லெஸ் than கொடுத்துட்டாங்க. ஓகே, ஈக்குவல் டு இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? p of x equal to 4 எங்க இருக்கு நம்ம ஆன்சர் 4/36. இந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். குமுலேட்டிவ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு போறீங்க. போனா 4 க்குனா p of x equal to 4 4/36 plus p of x equal to 6 10/36 plus 8 க்குனா நமக்கு 12/36 ஈக்குவல் ரிசல்ட் என்ன வரும்? கீழே எல்சிஎம் சேமா இருக்குது 12 22 26/36. ஓகே, இதான் நமக்கு இந்த ஃபைனல். நெக்ஸ்ட் ரிசல்ட் நமக்கு நெக்ஸ்ட் p of fourth question, p of x greater than or equal to 6. x greater than or equal to 6. p of x greater than or equal to 6 னா ரிசல்ட் நான் ஃபைண்ட் பண்ண நமக்கு p of x equal to 6 எடுத்துக்கலாம் பிளஸ் p of x equal to 8 ஏன்னா 8 இருக்குது 6 ஆஃப் 8 அது இன்னும் என்னது p of x equal to x வேல்யூ 10. ஏன் அதுக்கு மேல இருக்குது 10 வரைக்கும் தான் லாஸ்ட் டைம்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதோட வேல்யூ நமக்கு x equal நமக்கு 10/36 plus 12/36 plus 9/36. ஓகே, ஆட் பண்ணா நமக்கு 22 நமக்கு 31/36. இது நமக்கு ஃபைனல் ஆன்சர். அப்ப நம்ம 4 क्वेश्चन அப்புறம் குமுலேட்டிவ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம், மாஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோம், தேர்ட் ஃபோர்த் ரிசல்ட் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க் யூ ஸ்டூடெண்ட்.